என்ன பண்றான் இந்த தண்டம்? யோ சொல்லுமா. என்னையா பண்றாங்க? இந்த சாமான் தேய்ச்சிங்கிறம்மா. கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுதுங்க? என்ன யோ இங்க வாயா. என்ன பண்றாங்க இவ்வளவு நேரம் கூப்பிட்டு வராம? சாமான் தேய்ச்சிங்கிறம்மா. கிழிச்ச. ஐயோ அது கிழிக்க முடியாதுமா, பேப்பர்னா தான் கிழியும். சாமான் தானே, தொலைக்கிறது மட்டும்தான். நகைச்சுவையா? வந்து உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, கிட்ட வேலை இருக்கு, நீ சொன்னீங்கன்னா. அடிக்காதயா, நீ எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை எனக்கு தெரியும். வந்து உட்காந்து தொலை. என்ன பண்ணலான் இருக்க? நினைக்கிறதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் வாழ்க்கையில என்ன பண்ணலான் இருக்கேன்னு. வாழ்க்கையிலயா? வாழ்க்கையில என்ன பண்ற? அதான் நான் தான் வேலை செய்துங்கம்மா. வாழ்க்கையில தான் என்ன வேலை செஞ்ச சொல்ல? கம்பெனி எல்லாம் வேலை செய்துங்கறல. கிழிச்ச நீ கம்பெனில எந்த கம்பெனில ஒரு 3 மாசத்துக்கு மேல நீ வேலை பார்த்திருக்கன்னு சொல்லேன் பாப்போம். ஐயோ அந்த கம்பெனிலாம் என்ன மாதிரி டேலண்டான ஆளை வச்சு நீ வேலை செய்து துப்பு இல்லாதனால திருப்பி அனுப்பிடுறாங்க. உனக்கே துப்பு இல்ல தெரியுமா இல்லையா? டேலண்ட்டுக்கு உனக்கும் சம்பந்தமே கிடையாது. எந்த கம்பெனிலயும் உருப்படியா வேலை செய்யல. சரி நான் சொல்றதே சரி. இனிமே வேலை செய்துன்னு கூப்பிட்டு இப்படி திட்டினா இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் இரு. கிழிக்காது. சரி நான் சொல்றதே பண்ணலாமா? பிசினஸ் பண்ணலாம். பிசினஸ் பண்ணலாம்யா? விடு பண்ணலாம், விடு. நான் சொல்றேன் கம்பெனி வேலைக்கே ஒன்னத்துக்கு லாய்க்கு கிடையாது. இந்த பிசினஸ்ல நீ எதுவும் கிழிக்க மாட்டே. நான் சொல்றத மட்டும். சம்மர் சீசனு இந்த மாதிரி நேரத்துல எந்த பிசினஸ் பண்ணா நமக்கு நல்ல டெவலப் ஆகும் எனக்கு தெரியும். நம்ம வந்து கரும்பு ஜூஸ் போடுவோம். முன்ன மாதிரி கரும்பை செதுக்கி இதெல்லாம் பண்ண வேண்டியது. மிஷினே கட் பண்ணி உள்ள வச்சு போடும். நீ எடுத்து குடிச்சிட்டு கடை அதையும் முடி லாஸ்ட்ல விட்டுருவ. நீ எனக்கு தான் உன்னை பத்தி தெரியுமே. வாழ்ந்து குப்பை கொட்டிருக்கேன் இவ்வளவு வருஷம். சரி பிசினஸ் பண்ணலாம்னு சொன்னா உருப்படியா ஏதாவது பண்ணணும். சீட்டு போடலாம். சீட்டா போடலான்ற. நானும் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். என்னடா அது 2 மாசத்துக்கு ஒரு டைம், 1 மாசம் வீட்டுல இருக்குமே, போர் அடிக்குதேன்னு. நீ சொன்ன ஐடியா நல்ல ஐடியா. சீட்டு போடலாம். இப்போ நம்ம 2 பேர் தான் இருக்கோம். 2 பேர் இருந்தால ஒரு கட்டு வாங்கினா கூட போதும் சீட்டு. ஆனா திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா தேவைப்படும். அப்போ என்ன பண்ற, ஒரு 2 கட்டா வாங்கிக்கிறேன். சீட்டு வந்து இது பேப்பர் சீட்லாம் வேணாம். அட்டையில இருந்தா கூட கீழே விழுந்தோ இல்ல கசங்கிரும், இல்ல தண்ணியில பட்டா நஞ்சிரும். பிளாஸ்டிக் சீட்டா வருது. அந்த பிளாஸ்டிக் பேக் சைடு கூட லேடிஸ் போட்டோட வருது, ராணி போட்டோட வருது, இல்லைன்னா டீ காப்பி அது மாதிரி வருது. திருந்தவே மாட்டேன், வாழ்க்கையில உருப்படவே மாட்டேன்றது இதுக்கே போதும். சீட்டு போடலாம்னு சொன்னேன். ஆமா, அந்த சீட்டு பிடிக்கலாம். அப்படி சொல்லு, இப்படி சொல்லு, தெளிவா சொன்னா நான் சொல்லுவேன். புரிஞ்சிருச்சு. ஆமாமா, இந்த வருமா சீட்டு பிடிக்கிறதுல மொத்தம் 4 டைப் இருக்கு. ஏன்னா நாங்க காலாகாலமா எங்க அப்பா எங்க தாத்தா எல்லாம் சேர்ந்து விளையாடுறோம். மாமாலாம் இப்போ 13 கார்டு போடுவாங்க. நல்லா கவனமா கேட்டுக்க. 13 கார்டு போடுவாங்க. அதை எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுக்கிற அந்த பிடிக்கிற டைப் இருக்குல்ல, நெருக்கமா வச்சு மொத்தம் 5 சீட்டு இருக்கிற மாதிரியே ஒரு சிலர் பிடிப்பான். ஒரு சிலர் கொஞ்சம் கொஞ்சம் அகலமா வச்சு பப்பர பேனு பிரிச்சு வைப்பான். இன்னொருத்தர் சீட்டெல்லாம் என்னென்ன இருக்கு, இது ஆட்டில என்ன இருக்கு, இதுல என்ன இருக்கு, இதுல பார்த்துட்டு கவுத்து வச்சுப்பான். இப்படி மூடியா? நமக்கு நல்லா கரெக்டா சீட்டு வரல, செட்டு சேரலன்னா முதல்ல நம்ம மூடிடணும். அப்ப 3னா 20 பாயிண்ட் தான். ஆனா பாதியில 3னா 80 பாயிண்ட் 40. நீ வாய மூடியா? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் என்னைய எடுத்து நானே அடிச்சுக்கலாம். நான் சொல்றது இந்த 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் இந்த மாதிரிலாம் சீட்டு இருக்குல்ல, அந்த சீட்டு போடலாம்னு சொன்னேன். அந்த சீட்டு பிடிச்சி பிசினஸ் பண்ணலான்றியா? அது என்ன நம்பி யாரும் சீட்டு உன்கிட்ட உன்னை கூப்பிட்டு உன்னை எல்லாம் மதிச்சு ஒரு ஆளா உட்கார வச்சு பேசினேன் பத்தியா? என்ன சொல்லணும் நானே பாத்துக்கிறேன். நீ போய் தொலை, போய் பாத்துட்டு வாங்க. நான் போட்டுமா? போய் தொலை. எங்க போற? அதான் பாத்திரம் தேய்க்க சொன்னியா, அது பேலன்ஸ் தேய்ச்சிட்டு வந்துடுவேன். நீ ஒரு பாத்திரமும் செய்ய வேண்டாம் சரியா? உன் கதாபாத்திரத்தை பத்தி சில விஷயங்கள் பேசணும். உட்கார். என் கதாபாத்திரமா? அதுதான் கன்ஃபார்ம் ஆயி போச்சே. நான் உனக்கு ஹஸ்பண்ட், கணவன் தேவையில்லை. தேவையில்லையா? கணவன் தேவையில்லையா? உன்ன மாதிரி ஒரு ஆளு. சரி விடு. சரி இந்த பக்கத்து வீட்டுல இருக்காங்களா, அவங்க பேர் என்ன? பக்கத்து வீடு ஆண்டி பேரா கேட்கற? வாங்கிட்ட நான் போய் ஆம்பளைங்க பேரையா கேட்க முடியும்? ஆண்டி பேர் தான் சொல்லு. இது ரைட் சைடா லெஃப்ட் சைடா? விலாவரியா கேட்டாதான் அப்படியே எல்லாம் சார் சொல்லி கிளிப்பாரு. ரைட் சைடே சொல்லி தொலை. ரைட் சைடு அது பத்மபிரியா. ரைட் சைடு பத்மபிரியா. லெஃப்ட் நமக்கு லெஃப்டா? லெஃப்ட் வந்து சுந்தரி. சுந்தரி. பின்னாடி ஒரு மாமி இருக்காங்களா? ஆமா ஆமா. ஐயோ இல்ல இல்ல, நீ சொன்னதால சொன்ன. மாமி பேர் என்ன? ஆமாமா பிரியா. எதிர் வீட்டுல கூட அது ஒன்னு ஏன் குறை வைப்பானே, சொல்லி தொலை. இல்ல வேணானா விட்டு நாங்க சொல்லலாம். இல்ல சொல்லு சொல்லு. அது காயத்ரி. காயத்ரி. இத்தனை பேர் எதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்க? ஒரு ஆம்பளைங்க பேர் உனக்கு தெரியாதுல்ல? அப்படி இல்ல, லெட்டர் யாராவது கொடுக்க வருவாங்க. யாரு கொடுக்க? போஸ்ட்மேன் கொடுக்க வருவாரு, லெட்டர் கொடுக்க வருவாங்க. பாவம் வெயில்ல இருந்து சுத்தின்னு வராரு போஸ்ட்மேன், எவ்வளவு தூரம் அலைவாரு. அப்ப கேட்டாருன்னா இது மாதிரி இவங்க ரைட் சைடுல இருப்பாங்க, தாவணி போட்டுன்னு இருப்பாங்க.
இல்ல அவங்க அங்க இருப்பாங்க, இவங்க எப்படி எல்லாரும் சொல்லுவாங்க. சரி, இவ்ளோ கரெக்டா எல்லா பேரையும் சொல்றேன், ஆனா நீ என்னவோ பேரு தப்பா சொன்னதா பசங்க சொன்னாங்களே. எந்த பசங்க சொன்னாங்க? ஏன் உனக்கு நிறைய பசங்க இருக்கா? இல்ல எந்த பசங்க நான் தப்பா சொன்னதான்றாங்க. நம்ம பசங்க தான் சொன்னாங்க நீ ஏதோ பேரை தப்பு தப்பா சொன்னியாம. நான் சொல்லவா நீ என்ன பேர்? ஆமா, தப்பு தப்பா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா எனக்கு தெரியுமே நம்ம ஏன் தப்பா சொல்ல போறோம், கரெக்டா தானே சொல்ல போறோம். இதுல ஒரு மிஸ்டேக் ஆகுறாள். செல்ல குட்டிமா பட்டு குட்டி நானு சொன்னியாமே. ஆஹா, நேத்து 10 ரூபாய் பருப்பி வாங்க கேட்டா நம்ம பையன், அவனுக்கு குடுக்கல, போட்டு விட்டான். என்ன முனகல்? இல்ல அது தப்பா புரிஞ்சுட்டான். ஒரு சீனை வந்து நம்ம தள்ளி நின்னு பார்க்கும்போது தப்பா தோணும் பாத்தியா, அது மாதிரி தோணி இருக்கு. பையன் இங்க நின்னுதான் நம்ம வீட்டு வாசல்ல, நமக்கு தண்ணி கேன் போடுறதுக்கு வந்தாரு ஒருத்தர். இல்ல தண்ணி கேன் இப்படி தூக்கி வச்சு அவரு தூக்கி வச்சுன்னு வந்தாரு. அப்ப என்ன பண்ணாரு, என் கையில செல் இருந்தது. சரி, ஏங்க இதை கொஞ்சம் புடிச்சு இறக்குங்கன்னாரு. அப்ப நான் என்ன பண்ணுவேன், செல்ல வந்து எங்கேயும் வைக்கிறதுக்கு கிடையாது. அப்போ அந்த காயத்து இருந்தது, செல்ல புடிமா எப்படி செல்ல புடிமா அப்படின்னு சொன்ன, இவங்க அதுல செல்ல குட்டிமான்னு கேட்டுக்குது. ஏன்னா நாம தப்பு இதுல தப்பு நடக்கும். ஏன்னா பையன் கிட்ட செல்ல கொடுக்க கூடாது, காயத்ரி கிட்ட தான் போய் செல்ல நோட்டணும் இல்லையா? அது அவன் தள்ளி வாசிப்படி காயத்ரி அவன் பக்கத்துல இடிச்சுட்டு இருந்துச்சு. ஐயோ, நான் என்னை பத்தி தெரியுமில்ல, என்னை பத்தி தெரிஞ்சனால தானே இவ்வளவு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஓ வேலையே பார், உன்ன மாதிரி ஒரு தண்ட கர்மாந்தரத்தை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. கல்யாணம் பண்ண புருஷன் பொண்டாட்டிக்கு வாழ்க்கை கொடுத்தான், வாழ்க்கையை தந்தான் அப்படின்னு. ஆனா நான் உனக்கு வாழ்க்கப்பட்டு இருக்கேன், பாத்துக்க விடு. என்ன பாத்திரம் தேக்க போட்டோமா இல்லையா? அதையாவது உருப்படியா செய்யா, போய் தொலையா, மூஞ்சி முன்னாடி நிக்காதியா. சண்டாளி இரு, எங்க போற இப்போ? பேசலாமா ஜாலியா? இல்ல சாமான் தேய்க்கிறதுக்காக போறேன். நீ தேய்ச்சி கிழிச்சதெல்லாம் போதும், தேய்ச்ச வரைக்கும் என்னத்தை கெடுத்து வச்சிருக்கேன்னு பாக்குறேன். என்னத்தை கெடுத்து வச்சிருக்கேனா? இந்த பொண்டாட்டிங்களே இப்படிதாங்க, நம்ம ஒரு வேலை செய்யறோம், அதையும் நம்பிக்கைப்படாம திரும்பி செக் பண்ணிட்டு வர்றது. ஐயோ என்னது, சொல்லுங்கம்மா. ஆமா, இது வெயில் சீசன், நமக்கு தெரியாதா? நீ இங்க வந்துருமா, ஒரு ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு. ஆமாம்மா, ஏசி போட்ட ரூம் நல்லா இருக்கு, நீங்க வந்து. ஆமா ஆமா, இங்கயா? அவ என்னம்மா சொல்ல போறா? ஆமா எல்லாம் வாங்க வராங்க. அம்மா அம்மா வராங்களாம், இங்க வெயில் அங்க ஓவரா இருக்கு. பரவாயில்ல, இருக்கட்டும், அங்கேயே இருக்கட்டும். வெயில்லாம் இங்க உங்க அம்மா வந்தா எனக்கு தொல்லை, நிம்மதியே கெடுத்து போயிடும் உங்க அம்மா இங்க வந்துச்சுன்னா. இல்ல அம்மா, இல்ல அம்மா வராங்க. இங்க எல்லாம் நீங்க வர வேணாம், எங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி வேணும். நீங்க இங்க வந்து என் நிம்மதியை கெடுக்காதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் தயவு செஞ்சு போன வைங்க, எப்ப பாரு வரேன் புரியா? யோ நீ ஏன் ஒரு தண்டகரமாந்திரம், இல்ல அம்மா வேற வந்து என் உயிரை வாங்குறதுக்கா? எவன் ஆக்கி கொட்டுறது? நீ அங்க பாத்திரத்தையே ஒரு மண்ணும் ஒண்ணுங்க தேய்ச்சி தேய்க்கல, இல்ல உங்க அம்மா வந்து அவங்களுக்கு ஆக்கி கொட்டி ஏசி வேற கேக்குது. என் கிராமத்துல எல்லாம் இருக்க கூடாதா? ஏசில வந்துதான் அவங்க அம்மா தூங்கணுமோ? உனக்கே தண்ட செலவு. இது போன் உந்துதான் அம்மான்னு போட்டு இருந்தது, உங்க அம்மா தான்மா, அத்தை. ஐயோ அறிவு இருக்கா? அத்தைன்னு சொல்லி தொலைக்க வேண்டியது அம்மா. நான் சொல்லுவேன் அறிவு. அம்மா எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அவங்க அம்மா உண்மையிலேயே மானக்காரி, ரோசக்காரியா இருந்தா வர வேணாம். நானே சொல்றேன், பொண்ணு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நீ ஏன் என் வீட்டுக்கு வர நானே கேட்கறேன். சரி டார்ச்சருங்க இந்த ஒய்ஃப, பெரிய பிரச்சனைன்னா பாருங்களேன். யோ அத்தைன்னு சொல்ல மாட்டியாயா? அம்மான்னு ரொம்ப நல்லவனா நடிப்பியா? இல்ல, ஏன்னா உங்க அம்மாவும் எனக்கு அம்மா தானே, அப்படி இவ்வளவு ஒரு நல்ல பொண்டாட்டியை கொடுத்துருக்காங்களே அப்படின்னு அவங்க அம்மா கோச்சிட்டாங்க. நான் எப்படியா சமாதானம் பண்ணுவேன்? அவங்க வரலைன்னா என் மனசு எவ்வளவு பதறும். நான் ஏதாவது போட்டு ஹெல்ப் பண்ண, நீ போட்டு அட்டெண்ட் பண்ணதே போதும். நான் போட்டு அம்மாவுக்கு நான் சொல்லாம எப்படிமா நான் சொல்றேன். ஓ இந்த ஆள் பேச்ச கேட்டேன், படுற அவஸ்தை இருக்கு. அம்மா ஆமாம்மா, இல்ல அவதான் அறிவு கட்ட முண்டோம், ஒண்ணுத்துக்கும் இது இல்ல டென்ஷன்ல திட்டுவாம்மா, வேற ஒண்ணும் இல்லை. ஆமா பாவம்மா, வரவே மாட்டீங்களா? ஏன் நீங்கன்னா அவ்வளவு மானமா? இந்த கவரி மண்ணில் தான் ஒரு மயிறு போனா அதை சேர்த்துரும், அது மாதிரி இல்ல. அது நல்ல கௌரவமான குடும்பத்தை சேர்ந்ததாம்மா, வாங்க. உங்க பொண்ணு தானே திட்டுச்சு, அவ எங்க அம்மா நஞ்சு திட்டா, என்ன திட்டுற மாதிரி எங்க அம்மா திட்டிட்டு இருக்கா போல இருக்கு. வரவே மாட்டீங்களா? ரோசமுள்ள பொம்பளையா இருந்தா வரமாட்டாங்க, ஆனா நீங்க வந்தா நல்லா இருக்கு. இல்ல அவங்களுக்கு எடுத்து சொல்றேன். சரிம்மா நான் சரி, இல்ல இப்ப பேசல டென்ஷனா இருக்காமாவா? சரி வராதிங்க, அடுத்த சம்மருக்கு ஒன்னா பிளான் பண்ணிக்கலாம், விடுங்க.
அங்கன்னா ஏசி இல்லையா, ஏசி இல்லாம வாழ முடியாதா அப்படின்னு கேக்குறவா என் பொண்டாட்டி. உங்க பொண்ணை பத்தா தெரியும். பாவம் ஏசி இல்லாம. சரிம்மா வச்சிடறேன். நடி நீ பாட்டு அசால்ட்டா திட்டிட்டு, அதுதான் அவசரப்படக்கூடாது. பாவம்னா ஏசி இல்லாம எப்படி இருப்பாங்க கிராமத்துல, கஷ்டப்பட மாட்டாங்களா? வேர்த்து போகும். சரி விடு, இதுதான் ப்ராப்ளமே. கொஞ்சம் கோபப்பட, நான் தான் உனக்கு எல்லா வேலையும் செய்யறேன்ல. யாரு நீ? ஒண்ணு விட்டு அத்தை வந்தது கூட போயா, நானே டென்ஷனா இருக்கேன். போய் ஏதாவது மோர் கீரை ஏதாவது கலந்து கொண்டு வாப்ப. அப்படி அம்மாவை அவசரப்பட்டு திட்டி ஒரு விஷயம் சொல்லிட்டு போட்டோமா, மோர் தானே வேணும். ஒரு விஷயம் சொல்லி தொலை, அதையாவது உருப்படியா சொல்லு. இல்ல இந்த ஃபாரின்ல ஒரு ரைட்டர் இருந்தார். அவர் பேரு எக்ஸ் மார்க்ஸோ என்னமோ, சரி எக்ஸ்ன்னு வச்சுக்க. அவரு ஒரு புக்கை எழுதினாரு. ஒரு புக்கு போட்டாருமா, அதுல ஃபர்ஸ்ட் எடிஷன் விட்டாரு. மொத்தம் 2 லட்சம் புக்கு விட்டார் எடிஷன். ஆனா ஒரே 11 புக்கு தான் வித்துது. சரி. ஆனா ரெண்டாவது எடிஷனா விட்டாரு பாரு, அது கிட்டத்தட்ட 3 கோடி வித்துருச்சு. டைட்டில் தலைப்பு போட்டார்ல, அதுல ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் புக்கு வித்துருச்சு. ஜெனரலா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னா எதுவும் விக்காது, உன்ன மாதிரி தண்டமா தான் நிக்கும். எப்படி வித்துருக்கும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் புக்? அதுதான் ஒண்ணுல டைட்டில் என்ன தெரியுமா, ஹவு கேன் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்தது. ரெண்டாவதுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிப்போச்சு. இந்த எல்லுக்கு பதிலா W போட்டாரு, ஹவு கேன் சேஞ்ச் யுவர் ஒய்ஃப் அப்படின்னு. எல்லா பையனும் வாங்கிட்டானுங்க. நீ அடிச்சு கொண்டான? இல்ல ஹஸ்பண்ட் பிரச்சனை வெளிநாடு உட்பட எல்லா இடத்துலயும் இருக்கு போல. இன்னைக்கு கொஞ்சம் ஓவரா தான் அடிச்சிட்டாலோ, கொஞ்சம் பிசியோ போனாதான் நல்லா இருக்கும். ஒண்ணு இல்ல வரேன். ஐயோ அம்மா போன்ல இருக்காங்க, பேசட்டுமா? நீ இப்ப இங்க வரலன்னா அதுக்கப்புறம் இதான் வீட்டுல லாஸ்ட் உனக்கு. வா. அத்தை உங்க பொண்ணு என்ன உள்ள கூப்பிடுறா, நான் போயிட்டு அப்புறமா போன் பேசட்டுமா? வச்சிடறேன்.